Hi friends, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஃபியூ ப்ராடக்ட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ வந்து அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் செம்ம ஆஃபர் வந்து டீல் இருக்குது. அண்ட் இந்த டாப் கூட வந்து ரொம்ப நல்லா டாப். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 3 days முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நெர்மோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து சுடி வந்து ட்ரை பண்ணேன். அதில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு குர்த்தி செட் தான் இது. ரியலி சூப்பர்ங்க. ரொம்ப நல்ல ஒரு காட்டன் டாப் இது. கலம்கரி பேட்டர்னில் மெயினாக வரும். ஆக்சுவலாக அந்த பிராண்டில் வந்து நிறையவே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ அதில் நான் வந்து கிட்டத்தட்ட 5-6 ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ. இது வந்து ஒரு லாங் குர்த்தி. ஸோ நான் வந்து ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஒரு வெளியில் ஒரு ஷூட்காக போகிறேன். அதனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோல்டிங் தான். அங்கே போயிட்டு நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி. அப்படி இல்லைனா வீட்டுக்கு வந்துட்டு தான். மற்றபடி நான் ட்ராவல் பண்ணும்போது கம்ப்ளீட் ஃபோல்டிங் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதான் நான் காமிச்சேன். அண்ட் இந்த டாப் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு டாப்பு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல நெக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக துப்பட்டா கிடையாது, ஒன்லி டாப் அண்ட் பாட்டம். இது வந்து ஃப்ரம் இண்டோவரா பிராண்டோடது. இது வந்து நல்ல ஒரு லாங் டாப்பு. நீங்கள் குர்த்திலேயே நல்ல லாங் டாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்டு இது நான் வந்து ஆக்சுவலாக ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் நீங்கள் கேஷுவலாக வந்து வேர் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் செட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் க்ளோஸ்டு நெக்கு. இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 499 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் யாராவது ட்ரை பண்ணலாம். நீங்கள் காட்டன் மெட்டீரியல் தான். ஒரு மாதிரி லைக் என்ன சொல்கிறது, குட்டி குட்டியான ஜக்கார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களா, அதை மாதிரி ஒரு டிசைன் வந்து ஆல் ஓவர் குர்த்தி வந்து வந்திருக்கும். ஸ்லீவ் வந்து பிளெயினாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியான ஒரு அந்த பாம் மாதிரி ஒரு டிசைன் வந்து நெக்கில் வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2-3 ஓப்பனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து ஓப்பன் பண்ணி, ஏன்னா இது க்ளோஸ்டு நெக் இல்லையா, ஸோ நீங்கள் அழகாக வந்து ஓப்பன் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். இதுக்கு பாட்டம் கிடையாது, ஓன்லி குர்த்தி தான். நான் வந்து செல்ஃப் கலரில் பிங்க் கலரில், ஏன்னா இது வந்து டாப் வந்து பிங்க் கலர் இல்லையா, ஸோ நான் வந்து செல்ஃப் கலர்லேயே வந்து பேர பண்ணியிருக்கேன். இந்த பாட்டம் வந்து இட்ஸ் அ பலாசோ ஸ்டைல் அண்ட் ஒரு சூப்பரான சாஃப்ட் சாட்டன் சில்க் ஃபேப்ரிக்கு. சீரியஸ்லி அது ரொம்ப கம்ஃபர்டபுளான பாட்டம்ங்க. அதில் நிறைய கலர்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஃப்ரம் கோ கலர்ஸ் பிராண்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். நிறைய டாப்ஸ்க்கு நீங்கள் ஈஸிலி வந்து நீங்கள் வந்து பேரப் பண்ணலாம். எனி காட்டன் டாப் ஒரு எனி வந்து ஜார்ஜெட் எல்லாத்துக்குமே கூட நல்லாவே வந்து பேரப் ஆகும். ஸோ ஃபேஸ் வந்து செம்ம டல்லாக இருக்குது. ஏன்னா எல்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும். மார்னிங் வந்து கிளம்பும்போது ஒரு சிம்பிளான லுக் தான் பண்ணியிருந்தேன். அது என்ன லுக் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒன்லி ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஒரு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இஎல்எஃப்ல இந்த லிப் கலர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ரொம்ப லைட் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் தான். இது பிங்க்லேயே வந்து ரொம்ப லைட்டர் ஷேடு, கிட்டத்தட்ட ரொம்ப நியூடாக தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஷேடு வந்து வரும். நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட் இட்ஸ் லைக் கிளாஸி மேட்டியாக தெரியும், பட் நல்ல கிளாஸி லுக் இருக்கும். இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா இந்த லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 minutes கழிச்சு பாருங்கள், இதோட லுக் வந்து ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும். இது அப்ளை பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் அப்ளை பண்ண ஒரு 5 minutes 10 minutes கழிச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் லிப் லைனர் போட்டு நீங்கள் இது போடுறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஒரு லுக் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது பார்க்கும்போது வந்து அப்படியே போட்ட மாதிரி தெரியாது, நீங்கள் வந்து லிப் பாம் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ கலர்லெஸ் அந்த லிப் பாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 5 to 10 minutes கழிச்சு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். அண்ட் ஒரு சூப்பர் ஃபேவரட் நெயில் பாலிஷ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரீசன்ட் டைம் வந்து என்னோடய ஃபேவரட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சது. இந்த பிராண்ட் ஆக்சுவலாக இஎல்எஃப் பிராண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட லுக் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து ரொம்ப செட்டிலாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் அந்த கிளாஸினஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் போட்டதுக்கும் இப்போயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்புறம் இதே பிராண்ட்லேயே ஒரு ஐலைனர் வாங்கியிருந்தேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்கெட்ச் ஐலைனர் மாதிரி வரும். ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு
4-5 வீடியோஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். சுகர் பாப்போட கிளிட்டர் நெயில் பாலிஷ். அதில் வந்து ரொம்ப கிளிட்டரி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷிம்மரி கிளிட்டர் ஃப்ரம் ரெனி பிராண்டோடது. நான் இதுதான் ஆக்சுவலாக அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஐ திங்க் ஃப்ரம் ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட், ஃபாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் ரொம்ப அழகான இந்த பிளட் ரெட் வித் பிங்க் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த கலரு. இந்த கோல்டன் கலர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் நார்மலாக நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணால் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வரும் இல்லையா? ஸோ அதை மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல கிளிட்டரியாக. ஸோ இது நான் வந்து என்னோடய நெயில்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது லுக் வைஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேடு இதில் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. சில்வர், பேபி பிங்க் வித் சில்வர், கோல்டு, அதுலேயே கொஞ்சம் இந்த ரோஸ் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி நிறைய கலர் ஷேட் இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் கிளிட்டரியாக இருந்தது. இது வந்து ஒரு ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். அண்ட் வந்து இந்த பிராண்டு இது வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் நோ இது ஒரிஜினலாக இருக்குன்னு தெரியாது, எனக்கு ஐடியா இல்லை. மேக்கோட ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். NC25 அந்த கோடில் தான். ஆக்சுவலாக அது உண்மையாக நல்லா அந்த ப்ரைஸுக்கு ஒரு செமையாக ஒர்க் ஆகுது. ஸோ அதே இதில் காம்பேக்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஐ திங்க் அரௌண்டு 200 பிலோ தான். சரி எப்படிடா இருக்கும் பார்க்கலாம். எனக்கு ஃபவுண்டேஷன் கூட நாட் பேட் ரியலி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபவுண்டேஷனுமே நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபேஸில் எந்த ஃபவுண்டேஷனும் கிடையாது. நான் உங்களுக்கு இதே மேக்கோடது தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ மீன் பவுடர் காம்பேக்ட் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ நான் இப்போ தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஃபினிஷிங் வந்து சீரியஸ்லி சூப்பராக இருந்தது. நான் ஒரே ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் லாங் டேப் பண்ணி அப்படியே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் ஒரு மாதிரி ஈவனாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நான் காட்டுறேன். ஸோ இதோட பேக்கிங்குமே நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக்கோட ஷேடும் அண்டு காம்பேக்ட் பாருங்கள், அந்த ஈவனாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ப்ரைஸிங்க்கு சீரியஸ்லி இட்ஸ் ஓகே. ஏன்னா இது நல்ல பட்ஜெட்டில் நல்லாவே இருக்குது. ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா அந்த காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணதுக்கும் அந்த லிப்ஸ்டிக் ஷேடுக்குமே ஒரு மாதிரி எதுவுமே மேக்கப்பே போடாத மாதிரி. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ மேக்கப், நான் பண்ணுறது வந்து ஒரு மேக்கப்பே கிடையாது. பட் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டான லுக்கில் நேச்சுரலாக தெரிகிற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ELFல நான் வந்து லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணியிருந்தேன். அதே பிராண்டில் நான் ஸ்கெட்ச் ஐலைனர் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவுமே செமையாக இருக்குது. எனக்கு வந்து ஐலைனர் பேசிக்காக வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போடவே வராது. ஸோ அதனாலேயே வந்து இந்த ஸ்கெட்ச் ஐலைனர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சீரியஸ்லி செம்ம ஈஸியாக வரும். ஸோ உண்மை என்ன மாதிரி சுத்தமாக போடவே தெரியாது அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப தின்னாக போடுறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய காலேஜ் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக போடுவேன் பார்த்து. பட் இப்போ எனக்கு உண்மையாகவே வந்து அந்தளவுக்கு தின்னாக போடுறதுக்கு வரல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நான் எப்படி போடணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக வருது. இதோட ப்ரைஸ் கூட ஐ திங்க் அரௌண்ட் 230 or 250 சம்திங் தான். நல்லா தின்னா அப்படியே போட்ட மாதிரியே தெரியாது, அதை மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த விங் மாதிரி கொஞ்சமாக தின்னாக தான் போடுவேன் ஆக்சுவலாக அது. ஸோ அதில் ஒரு குட்டி போட்டு வச்சிடலாம். ஆக்சுவலாக இதோட கலர் வந்து செம்ம கலர். இதுலேயே கலர்ஸ் கூட இருக்குது. பட் நான் வந்து பிளாக் தான் பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுது அப்படின்னா ஒரு 6 hours வரைக்கும் ஸ்டே ஆகும். ஏன்னா அது போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் இப்படி தான் இருக்குது என்னோடய ஃபேஸுக்கு கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா. இந்த ப்ராடக்ட் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.